ஹே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா நினைக்கிறேன். ஒரு சோகமான விஷயம் நடந்துட்டுங்க. ஆமாங்க, ஒரு 20 நிமிஷம் ஒரு அன்பாக்சிங் பண்ணேன். அந்த அன்பாக்சிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது அந்த அன்பாக்சிங் தான், வேறு அன்பாக்சிங் பண்ணதுன்னு அன்பாக்சிங் என்னமோ புரியல. எல்லாம் வடிவம் எடுத்து வச்சு ஸ்டாண்டு இது இப்போ இப்போ பார்க்குறீங்க ஸ்டாண்டுங்கள, இது வந்து அந்த பாக்ஸ் அந்த நான் ஆர்டர் பண்ண ரிங் லைட் இருக்குல்ல அதோடு வந்தல ஸ்டாண்டு தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு முக்கியமான காரணம். ஸ்டாண்டும் முக்கியமான காரணம் என்னென்னா, நான் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி எல்லாம் சரியாக எல்லாம் வச்சேன். ஆனால் அந்த ஸ்டாண்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த டேபிளை விட ஒரு 2 இன்ச்சு இவ்வளோ தான் கூடுவாக இருக்கும். அதனால நான் என் ஃபேஸு வந்து இவ்வளோ தொலை கட்டாகி மேலே எல்லாம் கட் ஆகிட்டு இவ்வளோ தொலை அது தெரியாமல் அவ்வளோ நிறமாக இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இருந்து காய்ச்சிருக்கேன். 20 நிமிஷம் இருந்து காய்ச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா அவ்வளோ தொலை கட் ஆகிட்டு. இப்போ பார்க்க போகிற நீங்கள் அன்பாக்சிங், நான் அந்த ஸ்டாண்ட் அண்ட் அன்பாக்சிங்லாம் நான் போட்டு காட்டுறேன் கடைசியில். ஆமாம், அதை போட்டு காட்டுறேன். இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் 2 பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் அதை நான் போடுறேன் பாருங்க. அது உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். அது ஸ்டாண்டு வந்து குவாலிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலு, பக்கா குவாலிட்டி. அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி. அந்த இதுலேயே எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஸ்டாண்டு தான். ஸ்டாண்டும் மற்றலாம் அப்படியே பார்க்குற அன்பாக்சிங் மாதிரி தான் தெரியும். கத்தியில் எடுத்து வச்சு ஸ்டைல் பண்ணேன். அந்த மொக்க வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள். இந்த கத்தி எடுத்து இப்படி வச்சு செஞ்சது எல்லாம் பண்ணேன். புது கத்தி இது வந்து ஸ்டாண்டு வந்து இதெல்லாம் அவசரத்தில் அன்பாக்சிங் பண்ணுறோம்ல, பிச்சு எரிஞ்சிட்டேன். ஆமாங்க, பிச்சு எரிஞ்சா பிறகு தான் பார்த்தேன். திருப்பி அன்பாக்சிங் பண்ணுறோன்ற நேற்று வந்தது எனக்கு பிரித்து கூட காணலை. நாளைக்கு அன்பாக்சிங் பண்ணணும்னு வச்சுருந்தேன். கடைசியில் எப்படி நடந்துச்சு. உலகத்துலேயே முக்கிய ஒரு யூடியூப் சேனல் அன்பாக்சிங் பண்ணால் நம்ம யூடியூப் சேனல் தான். அந்த அன்பாக்சிங் வீடியோ இதுதான். இது ஒரு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் பண்ணி விடுங்க. கடைசிக்கு நன்றாகாது. உலகத்துலேயே முக்கையா நெச்சு அழுகு. ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்த நான் ப்ராப்பர் இந்த இது ஆர்டர் பண்ணதுக்கு முதல் காரணம் பார்த்திங்கன்னா இந்த இதுதான். இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா, நான் வச்சுருக்க அந்த ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோன் வந்து மற்ற இருக்குல்ல அந்த இழுத்துட்டு கொழுவுற அதில் கொழுவிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கா. அப்போ முடிவு பண்ணேன் இப்படி ஒன்று வாங்கணும். ஆமாம், இதில் கொடி நான் சேஃப்டியாக இருக்கும். அதனால இது வாங்கினா இனிவர வீடியோவில் இதை கொடிடுவேன். இதுக்கு தான் அரைவாசி வாங்கினதே நான் இதுக்கு தான். மற்ற வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அதை பற்றி கேட்குறேன் போடுங்க. நேற்றே வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஷாப்பில் போய் நம்ம வீடியோ பண்ணுறோன்னா அங்கே வந்து லைட்டிங் குவாலிட்டி சுத்தமாக நல்லா இல்லை. ஆமாங்க, நல்லா இல்லை. அதனால நான் இந்த ப்ராப்பராக ஒரு வீடியோ லைட்டிங் செட்டப்பில் போனோம்னா நல்லா அப்படின்னா நான் ரிங் லைட் ஆர்டர் பண்ணால் இந்த ரிங் லைட் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கடைசியில் போடுறேன் லாஸ்ட்டில். மெட்ட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் வீடியோ பண்ண போகிறோம்னா லைட்டிங் செட்டப் வந்து நல்லா இருந்தது. அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் அவ்வளோத்தையும் நல்லா இருக்காது. ஆனால் அவுட்டோரில் எடுக்க பாருங்கள் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. இன்டோரில் பார்த்திங்கன்னா லைட்டிங் செட்டப் வேணும். அந்த லைட் ஒரு இதாக வேணும். அதான் நம்ம சேனலுக்கு நிறைய இதில் அப்கிரேட் பண்ணியிருக்கு. முக்கியமான ரீசன் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டிக்காண்டி நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கு. கேமரா, லைட்டிங், ஃபோக்கஸ் லைட், அதாவது மனோ ஃபோக்கஸ் லைட்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஆன்லைனில் இல்லை, ஆஃப்லைனில் வாங்கணும். அது வாங்கிட்டு அதுவும் ஒரு வீடியோ போடலாம். அது எங்கேயும் போய் அந்த வீடியோ போடலாம். சரி, இப்போ ஒன்று கேட்பீங்க, நீ தான் இன்னுமே சொப்பில் போய் வீடியோவே போடலடா, பேனுன்ட்டு உனக்கு லைட்டிங் செட்டப் பண்ணி கேட்டிங்கன்னா வாயை கொடுத்து மாட்டேனே. நெக்ஸ்ட்டு அதாவது அடுத்து வர வீடியோஸ்க்குள்ளே நான் அப்படி தான் பண்ண போகிறேன். சொப்பில் போய் வீடியோ பண்ண போகிறேன். இப்போ வந்து ஜாலகி, அதாவது உங்களுக்கு கில்வச்சில் ஜாலகி, அந்த சொப்பில் தான் நான் வீடியோ பண்ணான்ருக்கேன். அந்த சொப்பில் சண்டே ஸ்பெஷல் இருக்குது. அது வாங்கி நாங்கள் ஒரு நாங்கள் ஸ்குவாட் 2 பேர் இன்னொரு 2 பேர் வருவாங்க. அவங்களோட சேலஞ்ச் பண்ணுற நிலமா இல்லை சண்டே ஸ்பெஷல் வாங்கி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இதுவும் வாங்கி ஸ்பெஷல் ஃபுல் சலட் சர்பத் நிறைய இருக்குங்க. அது வாங்கி ஒரு ரிவ்யூ போடுற நிலமா கீழே கமெண்ட் பண்ணி எதுவும் ஒன்று சேலஞ்சாக ரிவ்யூவாக பண்ணுங்கள். அது பண்ணிடலாம். சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம். சொன்னேன்ல, உலகத்துலேயே மொக்கையான ஒரு அன்பாக்சிங் தான். அந்த வீடியோ சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த இது வராது, ஏன்னா அதுலேயும் அமுத்தி விளையாட எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு
கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்கும். அமர்த்திட்டேன். கோமா விடுதுங்க நிற்க அந்த வீடியோ பண்ணி இதான் லைக்கு. சத்தியமாக சொல்லணும், பேக்கிங் மொக்கைங்க. சத்தியமாக சொல்கிறேன், அதை நான் போட்டு காட்டுறேன். மொக்கை. அதுக்கு முன்னாடி நான் டராஸில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பண்ணலாம் பேக்கிங் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த பேக்கிங் ஆண்டியே உங்களுக்கு 5 ஸ்டார் கொடுக்கலாம். ஆனால் இந்த பேக்கிங் வந்து மொக்கை. நான் இல்லை காட்டுவேன், அதிலே பாருங்க, எல்லாம் வெளியே வந்துருக்குங்க. லைட்டெல்லாம் வெளியே கிடக்கு. இந்த இதான் இந்த இதெல்லாம் வெளியே வந்து பூட்டியிருக்கு. அந்த இது வெளியே வந்து கிடக்குங்க. வெளியே வந்து பேக்கிங்கு வெளியே இல்லை, பேக்கிங் உள்ள அந்த இதுக்கு பேக்கிங் வெளியே வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணிக்கே 3 ஃபில்டர் வருதா பாருங்க. நான் போட்டு காட்டுறேன். இதெல்லாம் வரல. ஸோ அந்த வீடியோவில் என்ன நல்லா செஞ்சுருந்தேன், ஆனால் இப்படி நாசமாக போச்சு. ஓகே, நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு டிக்டாக்ல எல்லாம் செய்வாங்க, நாமளும் செஞ்சு பார்ப்போம். இந்த அவுட்ஃபிட் வந்து இதில் தெரியாது, ஏன்னா இண்டோர் தான். இண்டோரில் அவுட்டோர் இல்லை, சூரிய ஒளி. அது மேனுஃபேக்சர் இதுக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லை. என்ன தப்பு? சன்லைட் இருக்குல்ல, சன்லைட் வந்து இப்போ ஒரு விண்டோ ஆலையெல்லாம் வருது. அதனால் இதெல்லாம் என் ரூமுக்கு வச்சுட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். அதை பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இது ஒரு லைட், ஓகே, இது ஒரு ஃபில்டர், இது ஒரு ஃபில்டர், இது 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 மர பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. அப்புறம் நான் துரசிங்கத்தை சொல்லிடுவேன், அவரை வளர்ச்ச மாட்டார்ல. ஆமாம், ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ப்ராப்பராக வந்து சேரும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட வீடியோ முடிஞ்சிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு இருக்குது. இது இருக்கட்டுமா இல்லை வேணாம். ஏற்கனவே நாசமாக போச்சு வீடியோ. சரி, இதுவும் வைக்கிறேன். உங்களை பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வச்சா தெரியுதா? இப்படி வச்சு விட்றேன். வேணாம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இது நான் யூஎஸ்பி. நீங்கள் ஒரு இது இருக்குல்ல, பவர் பேங்க் வாங்கினீங்கன்னா இது போட நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து இந்த சார்ஜ் பின்லாம் போட்டு வச்சுருக்கேன், ஃபோன் சார்ஜ். ஓகே, என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஒன்று சொப்லபி பண்ண போகிறோம், ஒவ்வொன்று பண்ண போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஷார்ட் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஷார்ட் வீடியோ வேணும்னு, அதாவது இப்போ நான் இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ வேணுமானா கமெண்ட்டில் பண்ண சொல்லணும். ஒரு கமெண்ட் மட்டும் வந்துச்சு ஃபுல்லாக பண்ண சொல்லி, ஷார்ட்டாக பண்ண சொல்லி வரல ஒன்றுமே. அதனால் அந்த ஃபுல்லாக பண்ண சொல்லிருக்க நமக்கு வீடியோ இல்லைன்றக்காண்ட இந்த வீடியோ பண்ணேன். ஆமாம், இனி வீடியோ வரும். வீடியோ இல்லைன்றக்காண்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. வீடியோ வரும். ஓகே, முக்கியமாக ஒன்று சொல்லியே நான் ஆக்கணும். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்களை சந்திக்கிறேன். Peace out and have fun, guys. Bye bye.